அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். இன்றைக்கி ப்ரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டின்னில் ஊற்றி வச்சுக்கணும். ப்ரெட் ஸ்லைஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 4 முட்டையை சேர்த்து 1/2 கப்பு பால், 1/2 கப்பு சுகரு, 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு தூளை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு 5 ஸ்பூன் அளவு மில்க் மைட் சேர்த்துருக்குறேன். சீனி அதிகமாக சேர்த்தா மில்க் மைட் சேர்க்க தேவையில்லை. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காவை சேர்த்துக்குங்க. நம்ம அந்த டின்னில் இந்த மிக்ஸை சேர்த்து குக்கரில் அடியில் தண்ணியை வச்சு ஒரு ஸ்டாண்டை போட்டு ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ரெட் புட்டிங் ரெடி. இன்றைக்கி கெஸ்ட்டு வந்ததுனால கூட நான் வடையும் செஞ்சுருந்தேன். இந்த வடை ரெசிபி ஏற்கனவே சேனலில் இருக்குது, அதனால் நான் டீட்டெயிலாக எதுவும் காட்டலை. சவர்மாக்கு இங்கே கோபிஸு, கேரட்டு, குடமிளகாய், மயோனீஸு, சாஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பராட்டா, கரியானம், இதெல்லாம் தான் இன்றைக்கி கெஸ்ட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.